இப்ப தியேட்டர்ஸ்ல சூப்பர் ஸ்டார் ஆக்டிங்ல ரன் ஆகிற கூலி படம் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். மூவி ரிவ்யூஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படம் எனக்கு டீசென்ட் வாட்சா இருந்துச்சு. இந்த கூலி படத்தை ஒன்லைனா சொல்லணும்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் தேவா மேன்சன்னு ஒரு மேன்சன் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அப்ப அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டாருன்னு நியூஸ் வர, இறந்து போன அவரோட ஃப்ரெண்டை சூப்பர் ஸ்டார் போய் பார்க்க, அங்க இருந்து படம் அப்படியே ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரிக்குள்ள போகும். ஸ்டோரியாவே பெருசா கனெக்ட் ஆகாம தான் டிராவல் ஆச்சு. அனிருத் எந்த அளவுக்கு பிஜிஎம் போடுவார்னு முன்னாடியே பார்த்திருப்போம். ஆனா இந்த கூலி படத்துல சில இடங்கள்ல பிஜிஎம் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இல்ல. ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. மேக்கிங்காவும் படம் நல்லா இருக்கு. ஆக்டிங்ல சூப்பர் ஸ்டார் ஆக்ஷன் ஸ்டைலும் மட்டும் இல்லாம ஆக்டிங்லயும் மாஸ் பண்ணிட்டாரு. ஷௌபின், ஸ்ருதி ஹாசன், நாகார்ஜுனா 3 பேரும் அவங்க ரோலை சூப்பரா பண்ணிட்டாங்க. உபேந்திரா, ஆமீர் கான் 2 பேருக்குமே சின்ன கேமியோஸ் தான். உபேந்திரா சீக்வன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. ஆமீர் கான் கேரக்டர் அவ்வளவு ஒர்த்தா இல்ல. அப்புறம் சத்யராஜுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்கிரீன் டைம் கொடுத்துருக்கலாம். அவரோட கேரக்டரை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. சூப்பர் ஸ்டார் படத்துல என்னென்ன எதிர்பார்த்து போவோமோ அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. குறிப்பா கிளைமேக்ஸ்ல வர டிஏஜிங் லுக்கெல்லாம் ஃபேன்ஸுக்கு ட்ரீட் தான். ஆனா ஒரு ஸ்டோரியா படத்துல எங்கேயுமே ஒரு ஹை பாயிண்டே இல்ல. லோகேஷ் அவரோட முந்தைய படங்கள் மாதிரியே யூனிக் சீன்ஸ், யூனிக் ரெஃபரன்சஸ் எல்லாம் வச்சிருக்காரு. ஆனா அது எதுவுமே இந்த டைம் தியேட்டர்ஸ்ல அவ்வளவா கிளிக் ஆகல. முக்கியமா இன்டர்வல்லாம் ரொம்பவே ஃபிளாட்டா இருந்துச்சு. ஓவராலா தலைவருக்காக தியேட்டர் போற ஆடியன்ஸ்க்கு இந்த கூலி படம் ஒரு சூப்பரான படமா இருக்கும். அதே மாதிரி லோக்கியோட படமா எதிர்பார்த்து போறவங்களுக்கு ஏமாற்றம் அடைய வாய்ப்புகள் அதிகம். படம் பார்த்தவங்க உங்களுக்கு இந்த கூலி படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. பாய்.